தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் கௌதம் மதுமிதா இவங்க 2 பேருக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் சந்தோஷ் அபர்ணா 2 பேர் தான் செய்துட்டு இருக்காங்க. சந்தோஷ் கௌதமுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் நைட் பற்றி பேசுகிறாங்க. அந்த சமயம் கௌதமுடைய ஃபோன் பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. சந்தோஷ் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மதுமிதா கேட்குறாங்க. இதனால் கௌதம் காரை விட்டு கீழே இறங்கி இதை பற்றி ஏன் நீ பேசினது எல்லாத்தையும் மதுமிதா வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கிட்டே சொல்ல, இதில் என்ன இருக்குது, எங்கே இருந்தாலும் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் ரைடு போயிட்டுருக்கு. அபிஷேக் தான் எங்கே மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அபிஷேக் உடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா உண்மையெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி அபிஷேக் கிட்ட சொல்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீயே காட்டி கொடுத்துருவா போல், சைலண்ட்டாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போய் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்த லக்ஷ்மிகாந்த் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சகுந்தலா கிட்ட போய் பேசுகிறாங்க. நம்ம நினச்சபடி கல்யாணமும் நடக்கலை, வரதட்சணையும் வாங்க முடியலை, ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லி சகுந்தலா கிட்ட பேசும்போது அப்போது சகுந்தலா சொல்கிறாங்க, மதுமிதாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற முடிவை நாம தான் எடுத்தோம். அந்த முடிவுப்படி கல்யாணம் நடந்துடுச்சு. அதை வந்து மதுமிதாவில் மாற்ற முடியல. அதனால நாம் நினச்சபடி தான் எல்லா விஷயங்களும் நடக்கும்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மதுமிதா வந்து மிடில் கிளாஸ் பொண்ணு. இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டா. அதுதான் நம்மளுக்கு வேணும். கௌதம் மதுமிதா 2 பேரையும் பிரிக்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. ஸோ இருந்தாலும் மதுமிதா நம்ம கைக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கௌதம் மதுமிதா 2 பேரும் ஹோட்டலுக்கு வர்றாங்க. அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கதை பார்க்குறாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் கிட்டே கேட்டாலும் இன்றைக்கி 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட், நீங்கள் ரூமுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் அபர்ணா 2 பேரும் வெளியிலே வெயிட் பண்ணுறாங்க. ஏன் நம்ம வெயிட் பண்ணணும், போகலாமே அப்படின்னு சொல்லி அபர்ணா கேட்கும்போது, கௌதமை பற்றி உனக்கு தெரியாது, ஸோ ஆஃபீஸு மீட்டிங் சொல்லிட்டு அவன் கிளம்பி போனாலும் போயிடுவான், நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம்னு சொல்லி ரூமுக்கு வெளியிலேயே சந்தோஷ் அபர்ணா 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ளே போன 2 பேருமே ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சந்தோஷை பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல கௌதமுக்கு பசி எடுக்குது. இதனால் ஒரு பிளாக் காஃபி வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ கூடவே நம்ம மதுமிதாவும் நின்றுட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. குட்டியாக ஒரு ரொமான்ஸ் சீன் மாதிரி இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் கௌதம் ஒரு பக்கம் நிற்க, நம்ம மதுமிதா ஒரு பக்கம் நிற்க, ஸோ இங்கேருந்து பிளாக் காஃபி போகிறத பார்த்த சந்தோஷ், இந்த காஃபி வேணாம், பால் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி வெயிட்டர்கிட்ட சொல்ல, ஸோ அவரும் எடுத்துகிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா ரூமில் இருக்கிற கேக்கை வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு கேக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கேக்கையும் வந்து வெளுத்து கட்டுறாரு. ஸோ அதை மதுமிதா பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமுள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து வெளிப்பெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னிச்சிறகு.